கேரளாவில் மாவட்டத்திற்கு ஒரு பெண் என 22 பெண்களை திருமணம் செய்து மோசடி செய்த கல்யாண மன்னன் போலீசாரிடம் வசமாக சிக்கியிருக்கிறார். கணவனை இழந்த பெண்களை குறிவைத்து கல்யாண மோசடியில் ஈடுபட்ட நபர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? நான் அவன் இல்லை ஜீவனை நாக் அவுட் செய்யும் அளவுக்கு ஒரு வீரதீர சூரன் உண்டென்றால் அது திருவனந்தபுரம் பாகுலையன் தான் என வார்தட்டிக் கொள்ளும் அளவுக்கு 22 திருமணங்களை செய்து ஒரு மெகா மோசடியை அரங்கேற்றி இருக்கிறார் இந்த அசகாய சூரன். ஊருக்கு ஒரு பேர், மாவட்டத்திற்கு ஒரு மனைவி, வருடத்திற்கு ஒரு கல்யாணம் என ஹனிமூனிலேயே காலம் கடத்தி இருக்கிறார் இந்த 56 வயதான கேரளத்து கல்யாண மன்னன். பொண்டாட்டிகளுக்கு போண்டாட்டி வாங்கி கொடுக்கவே வருமானம் பத்தாது என்ற சூழலிலும் திருட்டு நகைகளை போட்டு அழகு பார்க்க நினைத்தவர் இத்தனை வருடங்களுக்கு பின் வசமாக சிக்கியது எப்படி? திருவனந்தபுரம் அருகே ஆற்றிங்கல் பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு சாலையில் நடந்து சென்ற மூதாட்டியிடம் இருந்து 7 சவரன் தங்கச் சங்கிலியை பாகுலையன் பறித்துச் சென்றுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் ஆற்றிங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். விசாரணையில் திருவனந்தபுரம் வட்டியூர்காவு பகுதியைச் சேர்ந்த 56 வயதான பாகுலையன் தான் திருடியது என்பதை கண்டுபிடித்தனர். அவரை மடக்கி பிடித்து போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர். அப்பொழுது மனைவிக்காக நகை பறிப்பில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார். அப்படியானால் உனது மனைவியையும் விசாரிக்க வேண்டும் என போலீசார் கூறியுள்ளனர். அதற்கு எந்த மனைவியை விசாரிக்கப் போகிறீர்கள் என கேட்டதற்கு, அப்படியானால் உனக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்களா என போலீசார் கேட்டுள்ளனர். அதற்கு அவர் அளித்த பதிலை கேட்டு போலீசாருக்கு பொறையேறி இருக்கிறது. மாவட்டத்திற்கு ஒரு மனைவி என 22 மனைவிகள் தனக்கு இருப்பதாக அவர் கூற அங்கிருந்த அனைவரும் திகைத்து போயினர். அதாவது பாகுலையன் கணவரை இழந்தவர்கள், விவாகரத்து செய்த பெண்கள் என கண்ணில் பட்டவர்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்திருக்கிறார். ஒரு ஊரில் சுந்தரம் என்றால் மற்றொரு ஊரில் விஜயன், வேறொரு ஊரில் பாபு என ஊருக்கு ஒரு பெயரை வைத்துக் கொண்டு தனது உருட்டு வேலையை அரங்கேற்றி இருக்கிறார். திருவனந்தபுரம் முதல் காசர்கோடு வரை மொத்தம் 22 பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்திருக்கிறார். என்னதான் 22 திருமணங்களை முடித்திருந்தாலும் அனைத்து மனைவிகளுக்கும் நகைகளை போட்டு அழகு பார்த்திருக்கிறார் பாகுலையன். ஆனால் அனைத்துமே திருட்டு நகைகள் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். பூட்டப்பட்டு கிடக்கும் வீடுகள் மற்றும் சாலையில் நடந்து செல்லும் பெண்களை குறிவைத்து தனது கைவரிசையை காட்டியுள்ளார் இந்த அசகாய சூரர். பாகுலையின் மீது கேரளாவில் 50க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ளன என்பது அதன் பிறகுதான் போலீசாருக்கே தெரிய வந்தது. இதையடுத்து பாகுலையனை போலீசார் ஆற்றிங்கல் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருட்டு வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த பலே பாகுலையன் 22 பெண்களை மணந்த சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.